திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக வரிசையாக தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. முதல் தோல்வி அல்ல இது, இதற்கு முன் 8 தோல்வி. ஒரு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கணும் அண்ணாமலை. இதற்கு முன் இருந்த தலைவர் எந்த தலைவர் பதவி விலகினார் என்று கல்யாணராமன் அதே பதிவில் சொல்லி இருந்தால் அவருடைய ஃபாலோ ஸ்டெப்ல இவர் பதவி விலகலாம் என்று கேட்டிருக்கலாம். டாக்டர் தமிழிசை அவர்கள் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறது என்று சொன்னாலும் இவ்வளவு லட்சம் வாக்குகள் தென்சென்னையிலே அவர் வாங்க முடிந்து பாரத பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் செயல்பட்ட அண்ணாமலையும் ஒரு முக்கியமான காரணம். அதை மறந்துவிடக் கூடாது. இன்னொரு காங்கிரஸாக பாஜக தமிழ்நாட்டில் உருவெடுக்குது. அப்படி ஐடி விங்கை கையாளுபவர்களுக்கு பின்னாலே கட்சி இருக்கிறதோ என்கிற எண்ணம் இருக்குமானால் அது மாற்றப்பட வேண்டும். அண்ணாமலை அவர்கள் நீடிப்பதுதான் தமிழகத்தின் பாஜக வளர்ச்சிக்கு உதவும் என்பதுதான் என்னுடைய திடமான பார்வை. ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடி அவர்களுக்கோ செல்வாக்கு இருந்திருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா? ஜெயிக்கவில்லை என்றாலும் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பாஜக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றியானது பதிவு பண்ணல, ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதமானது இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, 2026 அதிமுகவோடு கூட்டணி கிடையாது, அவங்க என்னென்ன பேச்சு பேசுனாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டவங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சினால தான் இந்த கூட்டணி உடைஞ்சுது, ஒருவேளை இந்த கூட்டணி ஒன்னா இருந்ததா பல இடங்கள்ல நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. வேலுமணி அவர்களுடைய கூற்ற தமிழிசை அவர்கள் வழிமொழிகிறாங்க. இது எப்படி சார் பார்க்கறது? தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெவ்வேறு விதமான கருத்தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் கூறியது போல பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அலட்சியப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அது ஒரு காலம், இப்போது இனி பாஜகவை அலட்சியப்படுத்த முடியாது என்கிற நிலையை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி தமிழகத்திற்கு வந்து மேற்கொண்ட ஒரு பிரச்சாரம், அதை தவிர தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட யாத்திரை, இவை இரண்டையும் தவிர செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை அவரே ஒரு இந்துத்துவ கருத்துக்களை உள்வாங்கி செயல்படக்கூடிய திராவிட இயக்க தலைவராக இருந்த காரணத்தால் பாஜகவுக்கு நியாயமான அளவு கிட்ட வேண்டிய வாக்குகள் தமிழகத்திற்கு கிட்டாமல் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாஜக ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்களுடைய வாக்குகள் போய்கொண்டிருந்தன. அந்த வாக்குகள் திரும்பவும் பாஜகவுக்கு கிடைக்க தொடங்கி இருக்கின்றன. இப்படி 3 காரணிகள் சேர்ந்து பாஜகவினுடைய வாக்கு 11% அளவுக்கு வந்திருக்கிறது. நான் 15% அளவுக்கு எதிர்பார்த்தேன் என்பதை முதலில் ஒப்புக்கொள்ளுகிறேன். பாஜக கூட்டணி 18% வந்திருக்கிறது. பாஜகவே இன்னொரு 3-4% வாங்கியிருந்தால் தமிழகத்தில் அந்த கூட்டணி 22-23% வாங்கியிருக்கும். அது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இருந்திருக்கும். இப்போது தேர்தலுக்கு பின்பு அதிமுக பாஜக ஆகிய இரு தரப்பிலும் உருவான சர்ச்சை குறித்த உங்களுடைய கேள்வி, அதற்கு நான் வருகிறேன். முதலில் இதை துவங்கி வைத்தவர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள்தான். அண்ணாமலை அவர்களுடைய வாய்த்துடுக்கான பேச்சுக்கு பாடம் கிடைத்து விட்டது என்று அவர் சொன்னார். அண்ணாமலையால் தான் எல்லாம் கெட்டது என்று திரு வேலுமணி கூறியிருக்கிறார். ஆனால் இவர்களே என்ன சொன்னார்கள்? அதிமுக பாஜக உறவை முறித்து கொண்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு தலைமை கழகத்திலே பேட்டி அளித்தார்கள். திரு KP முனுசாமி பேட்டி அளித்தார். அதன் பிறகு சேலத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்தார். இவற்றையெல்லாம் நான் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த 2 பேட்டிகளில் என்ன சொன்னார்கள்? அதன் பிறகு ஜெயக்குமார் ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் என்ன சொன்னார்கள்? கூட்டணி முடிவு என்பது நாங்கள் கொள்கை ரீதியாக எடுத்த முடிவு, அண்ணாமலைக்காக இந்த முடிவை எடுக்கவில்லை. அண்ணாமலைக்காக எடுத்தீர்களா என்று ஸ்பெசிஃபிக்காக கேட்கப்பட்ட போது இல்லை என்று தான் அப்போது சொன்னார்கள். இப்போது அண்ணாமலை தான் என்று பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பதைப் போல இவர்கள் விஷயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் அப்போது கொள்கை கலர் பூசினார்கள். அந்த கொள்கை கலர் பூசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திமுக அணியிலிருந்து 1-2 கட்சிகள் வரும், இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒரு பகுதி வாங்கிவிடலாம் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போனது, ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது அண்ணாமலை மீது பாய்கிறார்கள். அதிலே ஆர்பி உதயகுமார் ரொம்ப நக்கல் அடித்திருக்கிறார்.
அண்ணாமலை வாய்த்துடுக்கு இப்போ எங்கே போய் அவர் மூஞ்சியை வச்சுக்குவார், தோற்றுருக்காரு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்னு விவேக் டயலாக்கெல்லாம் சொல்லி அண்ணாமலையை அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையாக எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு கண்ணாடி முன் நின்று பார்த்து பரிதாபப்பட வேண்டிய நிலையில் இருப்பது அதிமுக தவணை தவிர பாஜக அல்ல. பாஜக தமிழகத்தில் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்ற தேர்தலிலோ கொடிகட்டி ஆண்ட கட்சி அல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் கொடிகட்டி ஆண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக பெரிய அளவில் வெற்றி கண்டதே இல்லை. நாம் பார்த்தோமானால் கூட்டணியாக 2 சீட்டு, கூட்டணி இல்லாமல் கன்னியாகுமரியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி வெற்றியை பெற்றிருக்கிறார்களே தவிர இங்கே அதிமுகவினுடைய நிலைமை என்ன? அதிமுக நாடாளுமன்ற தேர்தலிலோ சட்டமன்ற தேர்தலிலோ வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று சில அரசியல் விமர்சகர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களை இப்போது சப்பை கட்டுவதற்கு அந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். இப்போது ஏற்பட்டிருக்கிற தோல்வி என்றும் இப்போ வரலாறு காணாத தோல்வி எல்லாம் அல்ல. மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே தோற்று இருக்கிறார், புரட்சித் தலைவி அம்மா அவர்களே தோற்று இருக்கிறார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு கொஞ்சமாவது கூச்சம் இருக்க வேண்டும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமியோடு ஒப்பிடுவது என்பது அரசியல் அறிவிலித்தனம். அப்படித்தான் நான் சொல்ல முடியும். இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே பெண்ணாகரத்தில் வந்து டெபாசிட் இழந்தது இல்லையா அதிமுக? அதை ஒப்பிட்டு தானே பார்ப்பாங்க. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, அதிமுக எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் தோல்வியை சந்திக்காத கட்சி அல்ல என்று நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய கருத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் காலத்தில் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்த சில மாதங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று மீறி 37 இடங்களில் தோல்வி கண்ட அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் அடுத்த சில மாதங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றது. செல்வி ஜெயலலிதா தோல்வியை சந்தித்திருக்கிறார், அவரே தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஆனால் பீனிக்ஸ் பறவையைப் போல உயிர் தெழுந்து மீண்டும் அதிமுகவுக்கு வலிமையாக உரமூட்டி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படியா? திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக வரிசையாக தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. முதல் தோல்வி அல்ல இது. இதற்கு முன் 8 தோல்வி, இது 9வது தோல்வி அல்லது 10வது தோல்வி என்று நான் நினைக்கிறேன். இடைத்தேர்தல்களோடு கணக்கிட்டால் 2021 தான் கடைசியாக நடந்த தேர்தல். நீங்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், இது சௌரியமான கணக்கு போடுவது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த காலத்தில் இந்த வேலைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். மோசமாக தோற்கிற சமயங்களில் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஓட்டு பெர்சன்டேஜை கூறி ஆறுதல் அடைந்து கொள்ளும் திமுக. கலைஞரை பலமுறை சொல்லியிருக்கிறார், நாங்கள் வாங்கிய ஓட்டு சதவீதத்தை பாருங்கள் என்று. தோற்றதை பற்றி கேட்டால் அந்த பதிலை சொல்லுவார். அதை போல இப்போது அதிமுக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியதை விட 1.5%, 2% கூட வாங்கியிருக்கிறோம் என்ற விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது போட்டியிட்ட தொகுதிகள் அதிமுக எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட்டது, இப்போது எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறது, அந்த வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். நியாயமாக பார்த்தால், உண்மையாக சொல்வதானால் 2021 தான் கடைசியாக நடந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு, இப்போது வாங்கியிருப்பது எவ்வளவு? இந்த கணக்கின்படி பார்த்தாலும் சரி, 19 கணக்கின்படி பார்த்தாலும் சரி, அதிமுக தோல்வியை, வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலோ ஜெயலலிதா அவர்கள் காலத்திலோ நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் 13 தொகுதிகளில் 3வது இடம் என்ற நிலைமைக்கு அதிமுக போனதே கிடையாது. அடித்து சொல்லுகிறேன், எந்த முன்னாள் அமைச்சராவது தரவுகளுடன் இதை மறுக்க வேண்டும். எப்போதாவது இவ்வளவு மோசமான தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறதா என்பதை புள்ளி விவரத்தோடு சொல்ல வேண்டும். அது தவிர 7 தொகுதிகளில் டெபாசிட் அவுட். இவர்கள் என்னென்ன வாய் பேசினீர்கள் நீங்கள்? எடப்பாடி மகத்தான ஆளுமை என்பதை நிரூபிப்போம் சொன்னீர்கள் அல்லவா? ஓபிஎஸ் டெபாசிட் வாங்க மாட்டார், டிடிவி காணாமல் போய்விடுவார், இவர்கள் 2 பேருடைய கதையும் முடிந்துவிடும் என்று சொன்னீர்கள். நடந்துச்சு சார். அது 2 பேரும் தோற்றிருக்கிறார்கள். ஆனால் உங்களை விட கூடுதலாக ஓட்டு வாங்கி டெபாசிட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன கதை? டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அதிமுக வீழ்ச்சியை சந்தித்துவிட்டு அண்ணாமலையிடம் வாய்க்கொழுப்பை காட்டுவது, அண்ணாமலையை வம்புக்கு இழுப்பது என்பது மேலும் சேற்றை வாரி பூசிக்கொள்வதற்குத்தான் வழிவகுக்கும். ஆகவே பேசாமல் வேறு விமர்சனங்களை, இனிமேல் நடக்க வேண்டியதை, ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டும். ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காமல் போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருப்பார்களானால்
அதிமுக மீது தான் நாற்றம் அதிகமாக வீசும் என்பதை அவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 26லயும் கூட்டணி தொடராது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இந்த முடிவை முதலில் எடுத்தது அதிமுக தான். அண்ணாமலை அவர்கள் சொன்னதை டாக்டர் தமிழிசை அவர்கள் பொதுவெளியில் கூட்டணி குறித்து மேலிடம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னது உட்கட்சியில் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. அவ்வாறு நடந்திருக்கக்கூடாது. பாஜக போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கட்சிக்கு இது ஒரு சரியான சமிக்ஞை அல்ல என்று நான் பார்க்கிறேன். ஆனால் 2026 தேர்தலில், சட்டசபை தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று முதலில் அறிவித்துவிட்ட கட்சி அதிமுக, பாஜக அல்ல. அண்ணாமலை ஒருவேளை அதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் பாஜகவை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறார். எனக்கென்று கட்சி ஒரு பணியை கொடுத்திருக்கிறது, அந்த பாதையில் நான் பயணிப்பேன், இதில் யாருக்காவது மாறுபாடு இருந்தால் என்னை மாற்றிக்கொள்ளலாம் என்று முன்பே சொல்லிவிட்டார். ஆகவே டாக்டர் தமிழிசை அவர்கள் இவ்வாறு ரியாக்ட் செய்தது எனக்கு வியப்பை அளிக்கிறது. இது ஒரு பக்கம். உள்ளரங்கில் விவாதிக்க வேண்டிய விஷயத்தை பொதுவெளியிலே சில நேரங்களில் சிலர் பேசுகிறார்கள். அப்படித்தான் நான் திரு கல்யாணராமன் அவர்களுடைய கருத்தையும் பதிவையும் பார்க்கிறேன். அவர் போட்ட பதிவு என்பது, ட்விட்டர் பதிவு என்பது பாஜக போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கட்சியில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல் அல்ல. அது ஒரு ஒழுங்கீனமான செயல் என்று தான் நான் பார்க்கிறேன். உள்ளரங்கில் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் இப்படி பொது அரங்கில் விவாதிக்க ஆரம்பிப்பார்களானால் பாஜகவுக்கு இருக்கிற பெயர் கெட்டுவிடும். காங்கிரஸ் கட்சி மாதிரி பாஜக ஆகிவிடும். ஒரு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கணும் அண்ணாமலை. இதற்கு முன் இருந்த தலைவர், எந்த தலைவர் பதவி விலகினார் என்று கல்யாணராமன் அதே பதிவில் சொல்லி இருந்தால் அவருடைய ஃபாலோ ஸ்டெப்பில் இவர் பதவி விலகலாம் என்று கேட்டிருக்கலாம். இதற்கு முன் பாஜகவின் மாநில தலைவராக இருந்தவர்கள் தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் காலத்திலும் கட்சி தோல்வியைத்தான் சந்தித்தது. அதில் யார் பதவி விலகினார் என்று கல்யாணராமன் அந்த பதவியில் நேர்மையுடன் சொல்லி இருந்தால் அவருடைய நேர்மையை பாராட்டி இருக்கலாம். ஆக இது அண்ணாமலை மீது கொண்டிருக்கிற காழ்ப்புணர்வைத்தான் அவரது பதிவு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்போ பாஜக சீட்டு வின் பண்ணாம தோற்றதுக்கு உட்கட்சி பூசம் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கோ? இல்லை, நான் அப்படி பார்க்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அனைவரும், அத்தனை நிர்வாகிகளும் அண்ணாமலைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குகிறார்களா என்பது கேள்விக்குறி. ஆனால் இவர்கள் வாக்காளர்களை மாற்றிவிட முடியாது. வாக்காளர்கள் முடிவு செய்வது மோடி அவர்களை பார்த்துதான், அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்துதான். திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழகத்தில் வீரியத்துடன் எதிர்த்து அரசியல் நடத்தியவர் அண்ணாமலை. அதை தவிர பாஜகவின் அடிப்படை சித்தாந்தங்களை ஒட்டி தமிழகத்தில் அதற்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிற நாத்திகவாத, பிரிவினைவாத கருத்துக்களுக்கு வன்மையாக உடனுக்குடன் மறுப்பளித்து அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர் அண்ணாமலை. ஆகவே பாரதிய ஜனதாவின் பக்கம் வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் பார்க்கிறேன். சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளர்களில் சிலர் கவனம் ஈர்க்கிற வகையில் வாக்குகளை பெற்றிருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். தென்சென்னையிலே டாக்டர் தமிழிசை அவர்கள், அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறது என்று சொன்னாலும் இவ்வளவு லட்சம் வாக்குகள் தென்சென்னையிலே அவர் வாங்க முடிந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை, ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை இந்த முறை போட்டியிட்ட போது 3ஆம் இடத்திற்கு தள்ளி இருக்கிறார் என்றால் பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியிலான வாக்குகள் திரும்பவும் கிடைப்பதற்கு பாரத பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் செயல்பட்ட அண்ணாமலையும் ஒரு முக்கியமான காரணம். அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே பாஜகவில் இருப்பவர்கள் சில சலசலப்புகளை தோற்றுவிப்பதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் மேலிடம் இதை உரிய வகையிலே தடுத்து நிறுத்தி உரிய அறிவுரைகளை வழங்கும் கட்டுப்பாட்டை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். கொண்டு வர வேண்டும் என்று இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, மத்திய பாஜக அண்ணாமலை மிஸ்லீட் பண்றாரு வழக்கம் போல அப்படின்னு கல்யாணராமன் அவர்கள் குறிப்பிட்டாரு. பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில், அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே மிஸ்லீட் பண்ண அதிமுகவோடு கூட்டணி வேண்டுமா என்று இறுதியில் முடிவெடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை தானே தவிர அண்ணாமலை அல்ல. அண்ணாமலை அவர்களுடைய இருங்க அவர் தகவல் சொன்னால் மத்திய பாஜகவுக்கு தரவுகளே கிடைக்காதா? அவர்களுக்கென்ற அமைப்புகள், அவர்களுக்கென்ற சோர்ஸ்கள் எல்லாம் இல்லையா? அண்ணாமலை விரும்பாவிட்டாலும் கூட பாரதிய ஜனதாவினுடைய தலைமை அதிமுகவுடன் உறவு வைப்பதற்கு முயற்சி கடைசி நேரத்திலும் மேற்கொண்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு அந்த சமயத்தில் பாஜக தரப்பிலிருந்து அதிமுகவை அணுகப்பட்டதாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களே கூறியிருக்கிறார்கள். அணுகி அதிமுக அதை ஏற்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே திரு கல்யாணராமன் அவர்கள் கடிதம் எழுத வேண்டியது நட்டா அவர்களுக்குத்தான். நீங்கள் எடுத்த தவறான முடிவு என்று
துணிச்சல் இருந்தால் அவர் நட்டாவுக்கு கடிதம் எழுத வேண்டும். அண்ணாமலை மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது. இல்லை என்றால் அதிமுக உறவை விரும்புபவர்கள் அத்தனை பேரும் போய் வெளிப்படையாக அங்கே போய் பேச வேண்டும். இங்கே பேசிக் கொண்டிருப்பது இங்கே பாஜக வளர்ந்து வருகிற சக்தியாக உருவெடுத்து வருவதை பலவீனப்படுத்துகிற, மீண்டும் பழைய இடத்திற்கு இழுக்கிற முயற்சியாகத்தான் அது அமையும். இப்படிப்பட்ட வேலைகள் உள்ளுக்குள் இருந்து குழி பறிக்கின்ற வேலையாகத்தான் பார்க்கப்படும். நேற்று வந்து பிரஸ் மீட்ல வந்து தமிழிசை அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய ஐடி விங்க வந்து கண்டிக்கிறாங்க. நீங்க வந்து ரொம்ப நாகரிகமாக நம்ம கட்சி தலைவர்கள் வந்து பதிவிடணும் அப்படின்னு கண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணராமன் அவர்கள் வந்து இப்படி பதிவு போடுறாரு. சமூக வலைதளங்கள்ல இன்னும் சிலருமே வந்து மூத்த தலைவர்கள் வந்து கண்டிச்சு பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு காங்கிரஸாக பாஜக தமிழ்நாட்டில் உருவெடுக்குது. இல்லை, அப்படிப்பட்ட பதிவுகள் 1-2 வந்ததாக நான் அறிந்தேன், கேள்விப்பட்டேனே தவிர நான் பார்க்கவில்லை. ஆனால் அப்படி டாக்டர் தமிழிசை அவர்களுடைய பற்றி நெகட்டிவான பதிவுகள் இருந்திருக்குமானால் அவை ஏற்புடையவை அல்ல. தமிழக பாஜகவின் வளர்ச்சிக்கு டாக்டர் தமிழிசை அவர்களும் கான்ட்ரிபியூட் செய்திருக்கிறார். அதை நாம் மறுக்க முடியாது. தாமரை மலர்ந்தே தீரும் என்று மேடைதோறும் முழங்கி வந்தவர் அவர்தான். பாஜகவின் வளர்ச்சிக்கு அவருடைய பங்கும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருந்திருக்கிறது. அப்படி ஐடி விங்கை கையாளுபவர்களுக்கு பின்னாலே கட்சி இருக்கிறதோ என்கிற எண்ணம் இருக்குமானால் அது மாற்றப்பட வேண்டும். இத்தகைய செயல்கள் கட்சியினுடைய தலைமைக்கு உட்பட்டு, அதாவது அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் உடனடியாக அதை கட்டுப்படுத்த வேண்டும். இத்தகைய செயல்கள் நிச்சயமாக ஆரோக்கியபூர்வமாக அல்ல. பொது வழியில் இப்படி கல்யாணராமன் மற்றவர்களெல்லாம் கருத்து தெரிவிப்பதும் ஆரோக்கியமானது அல்ல. இத்தகைய நான் முதலிலேயே நீங்கள் சொல்லுவதற்கு முன்னாலேயே சொன்னேன், இத்தகைய நடவடிக்கைகள், இத்தகைய பேச்சுக்கள் பொது வெளியிலே பரவுவது சரியல்ல. அது காங்கிரஸ் கட்சியைப் போல பாஜகவும் மாறி வருகிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிடும். சம்பந்தப்பட்டவர்கள் இதை உடனடியாக முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தேசிய பாஜகவுடைய தலைவர் வந்து மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பதவிக்காலம் வந்து முடிவடையுது. சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்க தேசிய தலைமை மாற்றப்படும் பொழுது மாநில தலைமை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் எழுதுறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேசிய தலைமை மாற்றப்படலாம் என்று தேர்தலுக்கு முன்பே வந்துவிட்டது. திரு நட்டா அவர்களுடைய பதவிக்காலம் முடிகிறது. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆகவே தேர்தல் முடிகிற வரை அவர் நீடிப்பார், தேர்தல் முடிந்த பிறகு மாற்றப்படுவார் என்று. இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே ஆட்சி அமைக்கக்கூடிய அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆகவே அடுத்த சில தினங்கள் ஆட்சி அமைந்த அந்த இஷ்யூக்கள் செட்டிலான பிறகு அவர் மாற்றப்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் கட்சியை வலிமையாக நிலைநிறுத்தியிருக்கிறார். அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நிலையிலும் கூட அவர் ஏதோ முக்கியத்துவம் இழந்து விடுவார் என்று கருதப்பட்டது. ஆனால் கட்சி அங்கே மாபெரும் வெற்றி பெற்றது என்றால் பாஜக அங்கே வலுவாக காலூன்றுவதற்கு பாடுபட்ட தலைவர்களில் திரு சிவராஜ் சிங் சௌஹான் முக்கியமானவர். ஆகவே அவர் தேசிய தலைவர் ஆக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கட்சிக்காக அரும்பாடுபட்டவர், ஆக்கப்பட்டால் பொருத்தமானவர் என்று தான் நான் கருதுவேன். அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் மாற்றம் இருக்குமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை பேசு பொருளாக, கவனிக்கத்தக்க சக்தியாக, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிற சக்தியாக முன்னிறுத்தி அந்த பாதையிலே கொண்டு சென்றிருப்பதில் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கு வைத்திருக்கிற காரணத்தால் இப்போது அவரை மாற்றுவது தவறான சமிக்ஞைகளுக்கு பாஜக வித்துவிடுவதாக அமையும். ஆகவே அண்ணாமலை அவர்கள் நீடிப்பதுதான் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கு உதவும் என்பதுதான் என்னுடைய திடமான பார்வை. ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் வந்து இந்த தேர்தலில் தோத்துருக்காங்க. திரும்ப அவங்க வந்து அதிமுகவில் இணைய வாய்ப்பு இருக்கா? அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றுபடுவதுதான் அந்த இயக்கத்திற்கு நல்லது என்று திரு ஓபிஎஸ் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார் என்பதை ட்விட்டர் பதிவின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். திருமதி சசிகலா அழைப்பு விடுத்திருக்கிறார். இனியும் அதிமுக பலவீனப்படக்கூடாது, அம்மாவின் இயக்கத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கான முயற்சியை நான் எடுப்பேன், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்கிறார். என்ன முயற்சி எடுக்கப் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. யார் யாரை அழைத்து பேசப் போகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் இத்தகைய முயற்சிகளுக்கு ஆதரவான நிலையை அதிமுக எடுக்காமல் திரு கே.பி. முனுசாமி எடுத்த எடுப்பிலேயே திரு ஓபிஎஸ்க்கு சூடாக பதில் கொடுத்திருக்கிறார். இது நல்ல போக்கு அல்ல என்பது என்னுடைய கருத்து. அதிமுக வீழ்ந்து கிடக்கிறது. மீண்டும் தொண்டர்களுக்கும் கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கையூட்டுவதற்கு அதிமுக ஒன்றுபட்டு விட்டது என்ற தோற்றத்தை காட்ட வேண்டும். தென்மகுதியிலே அதிமுக வாக்கு சரிவை சந்தித்திருக்கிறது. அதற்கு ஓபிஎஸும் டிடிவியும் பிரிந்து போனதுதான் காரணம். இல்லை என்றால் அதிமுக கவுண்டர் கட்சி என்று பார்க்கப்படும். அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய கட்சியாக அதிமுக பார்க்கப்பட வேண்டும். ஆகவே பிரிந்தவர்கள், விலக்கப்பட்டவர்கள், ஒதுங்கி இருப்பவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து பயணிப்பதுதான் நல்லது.
அந்த சிந்தனை அதிமுகவுக்குள் சிலருக்கு இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடி அவர்களுக்கும் செல்வாக்கு இருந்திருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா? ஜெயிக்கவில்லை என்றாலும் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி இருக்கிறார்கள். இரட்டை இலையை நீங்கள் அதிமுகவை என்றால் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையை 3வது இடத்திற்கு தள்ளி இருக்கிறார்கள். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் தனிப்பட்ட ஆளுமை அல்ல, அந்த சின்னம் தான் அந்த கட்சியின் ஆளுமை. இப்ப அதிமுகவின் ஆளுமை யார் என்று நீங்கள் என்னை கேட்டீர்கள் என்றால் இரட்டை இலை சின்னம் என்று சொல்லுவேன். ஆக அந்த சின்னம் தான் அந்த கட்சியை காப்பாற்றியது, காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. மோசமான தோல்வியை பெற்றாலும் அவமானத்திற்கு ஆளாகாமல் காப்பாற்றி இருக்கிறது. இன்னமும் மோசமாக தோற்றிருந்தால் 7 தொகுதி டெபாசிட் என்பதே என்னை போன்றவர்களுக்கு வியப்பையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இன்னும் 10-15 தொகுதியில் டெபாசிட் அவுட்னா நீங்கள் என்னத்துக்கு கட்சி நடத்தணும்? அந்த கட்சியை எவ்வளவு பலவீனமாக்க வேண்டுமோ அவ்வளவு ஆக்கிவிட்டுத்தான் போகிறீர்களா என்று தெரியவில்லை. ஆகவே எந்த தனிநபருக்கும் சொந்தமான கட்சி அல்லது அதிமுக என்பது இனி கூட்டு இயக்கமாக செயல்பட வேண்டிய இயக்கம். எந்த ஒரு தனி நபருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கே கிடையாது. அந்த ரெட்டலை தான் அந்த கட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பிரிந்துதான் நிற்போம், சேர்ந்து செயல்பட மாட்டோம் என்றால் தோல்வி தொடரும். பரஸ்பரம் திட்டிக் கொள்வீர்கள். அதன் மூலம் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். அதன் மூலம் மாற்று சக்தியாக வளர நினைப்பவர்களுக்கு வழி கிடைக்கும். இதுதான் நடக்கும். ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் சேர்த்துக்கல அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல தனித்தே இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி. மீண்டும் அதிமுக ஒன்றுபடுவதற்கான முயற்சிகள் துவங்கி இருக்கின்றன. இந்த முயற்சிகள் பலமடையுமா பலவீனமடையுமா என்பது அடுத்த சில தினங்களில் தெரிந்துவிடும். அடுத்த ஓரிரு வாரங்களில் தெரிந்துவிடும். அதன் பிறகுதான் இது குறித்து நாம் பேச முடியும். எங்களுடைய பல கருத்துக்களை பயின்றமைக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.